வணக்கம். நாம் யாரும் யாரையும் மாற்ற முடியாது. இந்த காலத்திலேயோ எந்த காலத்திலேயோ இருந்தாலும் சரி, அவங்களோட பிறவி குணங்களை நம்ம மாற்ற முடியாது. நம்ம நமக்கு தெரிஞ்ச ஒரு சில நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம சொல்கிறதுனால அவங்க மாறிடுவாங்க, சரியாக அதை பயன்படுத்திடுவாங்க அப்படின்றதெல்லாம் அது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். இப்போ நம்மளை என்ன மாதிரி நிறைய பேர் கடவுளை அறிஞ்சிருக்கலாம், கடவுளை பற்றி புரிஞ்சிருக்கலாம், கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கலாம், ஒரு சில மர்மமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், ஆவிகள் ரீதியான இந்த மாதிரியான விஷயங்கள் கடவுள் அவங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கலாம். இந்த மாதிரி மக்கள் நிறையா இருப்பாங்க. இப்போ என்ன மாதிரியேவும் நிறைய பேர் கடவுளை அறிஞ்சு ஆன்மாக்களை அறிஞ்சு இந்த மாதிரி வாழ்கிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. இல்லாமலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஒரு 100க்கு 20% இருக்கத்தான் செய்வாங்க. நல்லவங்க உலகத்தில் இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்களாம் என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோன்னு தெரியாமல், எப்படி இந்த காலங்கள் மாறப்போகுது, எப்படி எல்லாத்தையும் நம்ம மீட்டெடுக்க போகிறோம், அதாவது நல்ல உள்ளங்கள். சரிங்களா? காலங்கள் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, இதை எப்படி மீட்டெடுக்க போகிறோம், நாமெல்லாம் எப்படி நல்லபடியாக வாழ போகிறோம் அப்படின்ற நிறைய பேர் நல்லவங்களோட மனசில் ஒரு ஆதங்கம், ஒரு கருத்து எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்ற ஒரு கஷ்டம், ஒரு கவலை எல்லாமே இருக்குது. நல்லவங்க மனசில் இருக்குது. இந்த பூமியில் நல்லவங்களும் இருக்காங்க. ஆனால் ஒரு 30% புரியவே புரியாதவங்க. அவங்கெல்லாம் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் புரியவும் புரியாத ஒருத்தவங்க இப்போ ஒரு கார் ஓட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கு கார் ஓட்டுறது தெரியாது, எப்படி ஓட்டணும்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒருத்தவங்க கார் ஓட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது பரவாயில்ல, அவங்க கார் ஓட்டிகிட்டு போகிறாங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு பெருமிதம் தான் எனக்கு இருக்கும். ஆனால் இதை நான் வேறு மாதிரியும் சிந்திக்கலாம். இதென்ன கார் ஓட்டிக்கிட்டு, இதை போய் ஓட்டிக்கிட்டு முட்டாள்தனமா, இதென்ன அப்படி பைத்தியக்காரத்தனமா கார் ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா அது ஒரு முட்டாள்தனம். சரிங்களா? கார் ஓட்டுன்றது அவங்களோட திறமை, அது அவங்களுக்கு தெரியுது, அவங்க ஓட்டுறாங்க. எனக்கு அது தெரியலன்னா பரவாயில்ல அப்படின்னு பாராட்டிட்டு நான் விளைவிக்கிறோம். அதை விட்டுட்டு இதென்ன இவங்களை கார் ஓட்டிக்கிட்டு பைத்தியக்காரத்தனமா முட்டாக்கத்தனமா அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. அப்படி நான் சொல்கிறேன்னா அது நான் ஒரு முட்டாள்னு அர்த்தம். சரிங்களா? இப்படித்தான் எனக்கு கடவுள் வெளிப்படுத்தி எனக்கு ஒரு எல்லாத்தையும் அறிகிற ஒரு சக்தியை கொடுத்து, என்னை நிறைய கஷ்டத்துக்குள்ளே போட்டு எடுத்து, அதுக்கப்புறமா எல்லாத்தையும் புரியக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுத்து, அறிவை கொடுத்து, சிந்தனையை கொடுத்து, எல்லாமே கடவுள் எனக்குன்னு ஒரு பாதை கொடுத்துருக்காரு. அதில் நான் பயணித்து போயிட்டுருக்கிறேன். அந்த பயணத்தின் போது ஒரு சில நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வருது. எல்லாத்தையும் சொல்லணும், மக்களை மாற்றணும், இவ்வளோ கேடு காலமாக இருக்குது, கடவுளோட உலகம் நல்லா இருக்குது, அந்த உலகத்துக்குலாம் எல்லா மனிதரும் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய ஆதங்கம். அதைவேவும் கடவுளும் சொல்கிறாரு, நீ வெளியில் சொல்லு அப்படின்றதுனால நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். சரிங்களா? இது கடவுளுக்கு எனக்குமான ஒரு பயணம். இதில் அவர் என்ன